ஸ்ரீமாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சனியோட க்ஷேத்திரம் திருநள்ளாறு பற்றி பார்க்கலாம். இது நவகிரக ஸ்தலத்தில் இது ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். கும்பகோணத்தில் நமக்கு மீதி 8 நவகிரக கோயில்கள் இருக்குது. இது பக்கத்தில் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது இந்த கோயில். ஸோ இந்த கோயிலில் மெயின் சிவன் தான் இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சனிக்கு வரணும். ஸோ சிவபெருமான் இங்கே தர்பாரண்யேஸ்வரர் இருக்கார் இந்த கோயிலில். அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கு இந்த பரிகார ஸ்தலம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நல தீர்த்தத்தில் நம்ம நீராடிட்டு சனிக்கு பரிகாரம் பண்ணுற கோயிலாக இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா வாக்கியப்படி பண்ணுற பஞ்சாங்கத்தை மூலமாக சனி பயிற்சிக்கு தான் இந்த கோயிலில் பூஜைகள் விசேஷ அபிஷேகங்கள்லாம் சனி பகவான் நடக்குது. ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலுமே நவகிரகம் தனியாக இருக்கும். ஆனால் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு சிவபெருமானை தான் சேவிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு தர்பாரண்யேஸ்வரர் தான் நீங்கள் வணங்கணும். அதுக்கப்புறம் தான் சனிக்கு நீங்கள் வேண்டுதல் பண்ணலாம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் சனி பகவானை பொறுத்தவரையும் நீங்கள் கோயிலில் போய் எள்ளு விளக்கு ஏற்றுறது மற்ற பரிகாரங்கள்லாம் பண்ணுறதை விட உங்களோட வாழ்க்கை நெறிமுறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்கள் தர ஆரம்பிப்பார். ஸோ யாரெல்லாம் திருநள்ளாறு போகலாம், எந்த காலகட்டத்தில் போகலான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லோரும் பார்த்திங்கன்னா 7.5 வருஷ சனி, அஷ்டம சனி, கண்டக சனி அந்த மாதிரி டைமில் போவாங்க. அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மாதிரி டைமில் போகணும். மற்றபடி நீங்கள் நார்மல் டேஸ்லேயும் போகலாம். நீங்கள் ஒரு நார்மல் க்ஷேத்திரமாக நினச்சிட்டு போகலாம். ஏன்னா நிறைய கோயில்கள் இருக்குது சனி பகவானை பரிகாரம் பண்ணுறதுக்கு. குச்சனூர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் கூட வட திருநள்ளாறு இருக்குது, அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. ஸோ அதனால் திருநள்ளாறை நீங்கள் நார்மல் க்ஷேத்திரமாக போயிட்டு உங்களோட நியாயமான கோரிக்கைகளை சிவபெருமான் கிட்ட நீங்கள் சொல்கிறது விசேஷம். சனி பகவான் சிவபெருமான் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு கேட்பார், நம்ம டேரெக்டாக அவரை வேண்டுறதை விட. ஸோ சிவபெருமானை வேண்டிக்கோங்க. உங்களோட நியாயமான கோரிக்கைகளை கேளுங்க அவர்கிட்ட. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார். உங்களுக்கு தர்பாரண்யேஸ்வரர். ஸோ இந்த கோயில் முன்னாடியே தர்ப காடாக இருந்ததுனால இவருக்கு தர்பாரண்யேஸ்வரர்ன்ற பேர் வந்தது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் போயிட்டு நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரையும் இங்கே பரிகாரங்கள் பண்ணுறதை விட நார்மலாக போயிட்டு நீங்கள் நியாயமான வேண்டுதல் வச்சுட்டு வந்தாலே போதும். நீங்கள் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். ஸோ அதனால் சனி பகவானை பொறுத்தவரையும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களோட கர்மா கரெக்டாக இருந்ததுன்னா சனி பகவானை போல் ஹெல்ப் பண்ணுறவரும் ப்ளெஸ் பண்ணுறவரும் யாருமே கிடையாது. ஸோ கம்மிங் அப் வீடியோஸில் அடுத்தடுத்த சனி பகவானை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் திருநள்ளாறு க்ஷேத்திரம் ரீசெண்டாக போனீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் திருநள்ளாறு க்ஷேத்திரம் போனால் நீங்கள் பரிகாரம் தான் பண்ணுவீங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வியூஸ் அண்டு கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமக.